அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று திருமணம் முடித்தவுடனே அடுத்த விசேஷம் ஏதும் இருக்கிறதா என்று கேட்பது பரவலாக இருக்கிறது. ஒரு குழந்தை பேர் உருவாகிவிட்டால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, இல்லை என்று சொன்னால் கவலை ஏற்படுகிறது. திருமணத்தினுடைய நோக்கமே நிறைவேறவில்லை என்கின்ற மிகப்பெரிய ஆதங்கத்திற்கு அந்த தம்பதிகள் ஆளாகி விடுகிறார்கள். குழந்தை செல்வம் கிடைக்க அற்புதமான வழியை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். ஒரு தடவை ஒரு தோழர் வந்தாங்க, ஒரு அன்சாரி தோழர், யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை பேர் இல்லை, துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்டாங்க, உங்ககிட்ட இஸ்திக்ஃபாரும் சதக்காவும் எங்கப்பா போச்சு அப்படின்னு. இஸ்திக்ஃபாரும் சதக்காவும் எங்க போச்சு? நீ அதிகமா இஸ்திக்ஃபாரும் சதக்காவும் செய்யி, அல்லாஹ் உனக்கு குழந்தையை தருவான்னு சொல்லிடுறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, பிற்காலத்துல இந்த மனிதருக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தது அப்படின்னு. ஆகவே யாருக்கு குழந்தை பேரு இல்லையோ அவங்க அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதணும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடணும், அதே நேரத்துல சதகாக்கள் செய்யணும். நாம் உடலாலும் பொருளாலும் நாம் அல்லாஹ்விற்காக இறங்கி வரும்போது அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வத்தை தருகிறார். ஃபகுலுஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அவன் உங்களை மன்னிப்பான்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? பொருளாதாரத்தையும் குழந்தையையும் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமா கொடுப்பான்னு சொல்லி காட்டுவான். இஸ்திக்ஃபார் செய்வோம், குழந்தை பேரை பெறுவோம். அல்லாஹ் அருள் புரியட்டும்.